வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல இப்போ இந்த செலக்ட் பண்ண டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் டாபிக்ஸ். இதெல்லாம் நீங்களே எழுதிடலாம். பட் ஸ்டில் கண்டென்ட் கொடுக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக நான் முடிச்சிடறேன். கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து சர்வர் இருக்கும். நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுவோம், இல்லை ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஆர்டர் ஆப்பே எடுத்துக்கோங்க, ஃபுட் டெலிவரி ஆப்பு. நம்ம டிஷ்ஷை செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்குறோம். அது ஒரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகுது. அந்த சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி படிச்சுட்டு அப்புறம் தேவையான ப்ராசஸை பின்னாடி முடிச்சுட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் கிளைண்ட் சர்வர் மாடல். அதுக்கான கண்டென்ட் இது நான் வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணோம், சர்வர் ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அதே அதர் சைடு பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பலாயிரம் கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட்டுக்காக லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெக்வஸ்ட் வந்துருச்சா டக்குன்னு அதை ப்ராசஸ் பண்ணி பேக்கெண்டில் டேட்டா வேணும்னா அந்த டேட்டாவை எடுத்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரும், ரெஸ்பான்ஸாக கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரும். இதுதான் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் மாடல். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஃபுட் ஆர்டரிங் ஆப். கிளைண்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும், சர்வர் அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் திருப்பி கொடுக்கும். நமக்கு அந்த அவுட்புட் என்ன வருது, ஓகே ஃபுட் ஆர்டர்டுன்னு வருது, அதுக்கப்புறம் டெலிவர்டுன்னு வருது. இந்த மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் தான் சர்வர்லேருந்து வர்ற ரெஸ்பான்ஸ். ஸோ அதை ஒரு டயக்ராமாக பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், நம்ம மொபைல்லேருந்து சர்வருக்கு போகுது. சர்வர் என்ன பண்ணுது, பேக்கெண்டில் டேட்டா பேஸில் தான் எல்லா வேல்யூ வச்சுருக்கோம். ஸோ அந்த டேட்டா பேஸில் போய் ஃபுட்டு ஆர்டர் என்ட்ரி விழுந்துடும். அது விழுந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஆர்டர் ஐடி கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடி ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஐடி சர்வர்லேருந்து நமக்கு மறுபடியும் கிளைண்ட் ஆப்புக்கு வந்துடும், அதை நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இது கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன். அடுத்தது இன்டர்நெட். ஸோ இப்போ என்னுடைய வீட்டில் வந்து ஒரு மோடம் வச்சு இல்லை ரவுட்டர் வச்சு 4-5 கம்ப்யூட்டரை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நான் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய லோக்கல் நெட்வொர்க். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 சிஸ்டம் இருக்கிற நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த எங்கள் வீடு, ஒரு காலேஜில், ஒரு ஸ்கூலு, ஒரு இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இது எல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஒவ்வொரு எல்லா நெட்வொர்க்கும் ஒரு சிட்டிக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும், அந்த சிட்டி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். மொத்தமாக வேர்ல்டில் இருக்க எல்லா இடத்துல இருக்க சிஸ்டமும் கனெக்ட் ஆகி ஃபைனலாக வர்ற நெட்வொர்க் தான் இன்டர்நெட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம கிளைண்ட் டிவைஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். அந்த ரெக்வஸ்ட் எப்படி போகுதுன்னா, நெட்வொர்க் மூலிமா நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஒரு நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க, கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்ஷன் மூலிமா ஐஎஸ்பிக்கு போய் அங்கேருந்து பேக்கெட்ஸாக ட்ரான்ஸ்மிட் ஆகுது. எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அங்கே போயிடுது. அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ், டிஎன்எஸ், ஹெச்டிடிபிஎஸ் பேக்கெட்ஸ், இதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன் தான். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம், இமெயில் பண்ணுறோம், அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், மூவி பார்க்குறோம், ஷாப்பிங், ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டம், இது எல்லாமே. இப்போ வேர்ல்டு வைடு வெப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் அதாவது வேர்ல்டில் இருக்க அத்தனை சிஸ்டமும் ஏதோ ஒரு வகையில் கனெக்டடாக வர்றதான் இன்டர்நெட்னு சொன்னேன். கனெக்டடாக இருக்குது. அந்த கனெக்டடாக இருக்கும்போது எனக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு நான் தேடும்போது எனக்கு வெப்சைட் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வேர்ல்டு வைடு வெப். நான் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறேன், அந்த வெப்பேஜை ஒரு சிஸ்டமில் போடுறேன், அந்த சிஸ்டமை சர்வர் ஆக்குறேன். ஏதோ ஒரு மூலையிலேருந்து என்னோடய சிஸ்டம் ஐபி அட்ரஸை பிங் பண்ணுறாங்க, அது என் சிஸ்டமில் அந்த சர்வரில் வந்து அடிக்குது. அந்த சர்வர் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்ச வெப்பேஜை கிளைண்ட்டுக்கு கொடுக்குது, ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு வைடு வெப். ஸோ இது நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல லட்சம் வெப்சைட்ஸ் இருக்குது. எல்லா வெப்சைட்டோட பேசிக்கும் அதான். வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஒரு ஹோஸ்டிங் ஒரு ஸ்பேஸில் போட்டுருவாங்க. அந்த ஸ்பேஸ் ஒரு சர்வராக இருக்கும். அந்த சர்வருக்கு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபியோடைய நேம் வந்து டிஎன்எஸில் இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் அந்த ஐபியோட அந்த டொமைன் நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் அதை டிஎன்எஸில் போய் வெரிஃபை பண்ணி அதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு தேடி அந்த ஐபி அட்ரஸில் இருக்க வெப்சைட்டை டேரெக்டாக போய் ஆக்சஸ் பண்ணும். அந்த சர்வர் என்ன பண்ணும், அந்த வெப்பேஜ் எந்த வெப்பேஜ் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த வெப்பேஜை திருப்பி கொடுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன அதே ஸ்டோரி தான். வெப்பேஜஸ் வந்து HTML எழுதி வைக்கிறாங்க, வெப் சர்வரில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ப்ரௌசர் என்ன பண்ணுது, ஒரு URL வச்சு ஆக்சஸ் பண்ணுது அந்த வெப் பேஜஸை. அது நமக்கு வந்து ப்ரௌசரில் வந்து அட்ராக்டிவ் இல்லை கலர்ஃபுல் HTML பேஜஸாக நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது HTTP ரெக்வஸ்ட், HTTP ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட்டுன்னு சொன்ன எல்லா சிஸ்டமும் கனெக்ட் ஆகிருக்கிறது இன்டர்நெட்டு. அந்த ஒவ்வொரு சிஸ்டம்லையும் நம்ம HTML வெப்பேஜஸை போட்டு வச்சு அந்த வெப்பேஜஸை வேற ஒரு சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது வேர்ல்டு வைடு வெப்னு சொன்னோம். எப்படி ஆக்சஸ் பண்ணுறோங்கிற மெக்கானிசம் தான் இந்த HTTP ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் HTTPனா என்னன்னு நம்ம போன சப்ஜெக்டில் பார்த்தோம் நெட்வொர்க்ஸில். அது ஒரு ப்ரோட்டோகால், எப்படி டேட்டா ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் வாங்கணுங்கிற ப்ரோட்டோகால் அது. ஸோ கிளைண்ட் ப்ரௌசர்லேருந்து சர்வர் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால். இப்போ HTTP ரெக்வஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் சர்வருக்கு போகும் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து. அதை வந்து சர்வர் ரிசீவ் பண்ணிவிட்டு அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதுதான் HTTP ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ என்னென்ன மெத்தட் மூலமா HTTP ரெக்வஸ்ட் அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டு, பேட்ச்னு கூட ஒன்று இருக்குது. புட்டுக்கு பதிலாக பேட்ச்னு ஒரு மெத்தட் கூட இருக்குது. இதெல்லாம் இந்த மெத்தட் மூலியமாலாம் நம்ம அனுப்பலாம்.
அடுத்தது ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிட்டோம். ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட் வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மெசேஜ்னு ஒன்று இருக்கும், ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்டேட்டஸ் வந்து ஒரு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 200ங்கிறது வந்து சக்ஸஸ் ஸ்டேட்டஸ். நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ரிட்டர்ன் வருதுன்னு அர்த்தம். 404னா நம்ம கேட்ட ரெக்வஸ்ட், நம்ம கொடுத்த யூஆர்எல் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். 500னா ஏதோ ஒரு சர்வரில் எரர்னு அர்த்தம். இது ஸ்டேட்டஸ் கோடு. ஸ்டேட்டஸ் கோடு கூட சேர்ந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இப்போ நான் அந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை உங்களுக்கு நான் ரியல் டைமாக பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த டூலுக்கு பேர் போஸ்ட்மேன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இது ப்ரௌசர் கிடையாது, ப்ரௌசர் மாதிரி. இது என்ன பண்ணுன்னா நமக்கு வெப் பேஜஸ்லாம் காட்டாது, பட் அதுக்கு பதிலாக ஒரு யூஆர்எல் அடித்தோம்னா அந்த யூஆர்எல் கொடுக்குற ரெஸ்பான்ஸை காட்டும். அது வந்து சில ஆப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஏரியாவில் யூஸ் ஆகும். பட் இது வந்து அவங்களுக்கு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வெப்சைட் அட்ரஸை கொடுக்குறேன். நான் சொன்ன மெத்தடு தான், கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச் நிறையா இருக்குது. கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். இதுதான் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட்டுக்கு வந்து ஒரு பாடி கொடுப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா அந்த மெசேஜ் இங்கே கொடுப்போம். பட் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த மெசேஜும் தேவையில்லை, டைரெக்டாக கொடுத்துடலாம். இன்கேஸ் அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஏதாவது ஆத்தென்டிகேஷன் வேணும், அதை ஆக்சஸ் பண்ணுற ஏபிஐ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் வேணும், யூசர் நேம் பாஸ்வேர்டோ இல்லை ஏபிஐ கியூ அதெல்லாம் வேணும். அது வேணால் அது இந்த இடத்துல கொடுத்துருவோம். பட் இப்போ எந்த மெசேஜ் பாடியும் கிடையாது. மெத்தட் என்ன, யூஆர்எல் என்ன, ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நான் google.com கொடுக்குறேன். எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் 200 நான் சொன்னேன்னா ஒரு ஸ்டேட்டஸ் கோடு ஒன்று வரும். அந்த கோடு 200னா சக்ஸஸ் ஸ்டேட்டஸ். நம்ம கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு, ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக இதுதான் ரெஸ்பான்ஸ், இப்படி தான் ரெஸ்பான்ஸ் வரும். ப்ரௌசரில் நம்ம கொடுக்குறோம் google.com, அந்த ப்ரௌசருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் தான் வரும். அந்த ப்ரௌசர் இதைத்தான், இது HTML கண்டென்ட்டு, இந்த HTML கண்டென்ட்டை ரீட் பண்ணி அதை நமக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட்டாக வெப் பேஜாக காட்டும். இதுதான் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். நமக்கு ஆக்சுவலாக வந்த ரெஸ்பான்ஸ் இதுதான். இதை வந்து ப்ரௌசர் நமக்கு விஷுவலைஸ் பண்ணி இந்த மாதிரி காட்டுது. ஸோ இதுதான் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப் கிளைண்ட், வெப் சர்வர். ஸோ இது எப்படி என்ன மூலியமாக ரெக்வஸ்ட் போய் ரெஸ்பான்ஸாக வருதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்கான கருவிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலாக இருக்கலாம், நம்மளோட ப்ரௌசராக இருக்கலாம், சிஸ்டம் ப்ரௌசராக இருக்கலாம். இதெல்லாம் கிளைண்ட். எதை வச்சு நம்ம சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோமோ அது கிளைண்ட். நம்ம எங்கே போய் அந்த டேட்டாவை ரெக்வஸ்ட்டை கொடுக்குறோமோ, எதுக்கு கொடுக்குறோமோ, எந்த இடத்துல போய் அது ரீச் ஆகுதோ அது சர்வர். ஸோ அதான் சொன்னேன், இப்போ கிளைண்ட்டுங்கும் போது வெப் ப்ரௌசராக இருக்கலாம், மொபைல் ஆப்ஸாக இருக்கலாம், ஏபிஐஸாக இருக்கலாம். இதெல்லாமே கிளைண்ட். சர்வர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு ரிட்டர்ன் நம்ம கொடுக்குதில்ல, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், அதுதான் சர்வர். ஸோ இதில் ரியல் டைம் சினரியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டோரி தான். ஏதோ ஒரு இடத்துல HTML பேஜ் இருக்கும். அந்த HTML பேஜ் ஒரு சர்வரில் இருக்கும். அந்த சர்வருக்கு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபிக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ google.com மாதிரி ஒரு டொமைன் நேம் அடிப்போம். அது டிஎன்எஸ்ல போய் அந்த டிஎன்எஸ்லேருந்து ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிடும். அந்த ஐபி அட்ரஸை அடிக்கும்போது டேரெக்டாக அந்த சர்வர் அடிக்கும். சர்வர் அந்த HTML பேஜை ரெஸ்பான்ஸாக திருப்பி நமக்கு கொடுக்கும். திருப்பி நமக்கு கிளைண்ட் ப்ரௌசருக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் அதுதான். ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக் டாப்பிங்கிறனால கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட்டேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் வந்து கொஸ்டின் என்ன மார்க்குக்கு வருது கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சுருக்கமாகவோ விரிவாகவோ நீங்கள் டிசைட் பண்ணி அப்போதைக்கு எழுதிக்கிங்க. 10ஆவதுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நீங்கள் இது வரைக்கும் எங்கே பார்த்துருந்தது ஞாபகம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி